ஒரு நாள் பாகுபலி அரசவையில் உட்காந்துருக்காரு. திடீர்னு ஒரு போர் வருதுன்னு சொன்னோடனே அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே எதிரி நாட்டு படை வீரர் வந்து சரின்னு சண்டைக்கு வர்றான். நேராக வந்து பாகுபலியை நோக்கி ஓடி வரான். ஓடி வந்து கத்தியை வீசுறான். அந்த வாளும் வந்து அவர் கழுத்துக்கிட்ட வருது. அவர் வாளை வந்து அப்படியே உருவலான்ட்டு எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா வாள் அங்கே இல்லை. அவர் அவசரத்தில் வாள் அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டார். இந்த மறதி அப்படின்றது ஏன் ஏற்படுது? இதுதான் மைண்டோட படம். எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். கண், காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் தொடு உணர்வு, இது எல்லாமே வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஃபோக்கஸ் அப்படின்னா எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. ப்ரெசண்டில் இருக்கணும். எங்கே போகிறோமோ அதை பற்றின சிந்தனைகள் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு பதட்டமோ இல்லை ஒரு அவசரமோ சோகம், கவலை, இல்லை வந்து ஒரு விளையாட்டுத்தனம், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாவது மனசை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது அப்படின்னா, நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பொருளை வந்து கண்டிப்பாக மறந்துடுவோம். ஏன்னா நம்ம மனசோட சிந்தனை வந்து அந்த இடத்துக்கு போகிறத பற்றி இல்லை. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோமோ அந்த செயலில் இருக்கணும். இந்த செயலில் இருந்தது அப்படின்னா எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஞாபகமாக எடுத்துகிட்டு போவீங்க. மனசு வந்து கிளியராக இல்லாமல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மறதிக்கு காரணம். நன்றி நண்பர்களே.